ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பணத்தை பத்தியான விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சம்பாதிப்பாங்க, அதை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்றது தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தினமும் கஷ்டப்பட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, சீக்கிரம் பணக்கார ஆக முடியாது. ஏன் பணக்கார ஆக முடியாதுன்னா அது அந்த காசை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. அதை பத்திய நாலேஜ் தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரேச்சரி, நிதி அறிவு. பணத்தை பத்தி அறிவு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரேச்சரி சொல்றாங்க. இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இப்ப நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வேலைக்கு போறாங்க. எதுக்காக வேலைக்கு போறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறாங்க, அவங்க பசங்களுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போறாங்க. அதெல்லாம் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா 70% ஆளுங்களுக்கு என்ன இருக்காது, நிதி திட்டமிடுதல், பினான்சியல் பிளானிங், எப்படி பிளான் பண்ணி நடத்தணும் அப்படின்றத விஷயம் அவங்களுக்கு என்ன பண்ணுவது விஷயத்த தெரியாது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறது இல்லாத அதை எப்படி அவங்களுக்காக வேலை செய்யும். இப்ப பணக்காரங்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. பணத்துக்காக இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அத பத்தி அறிவு சொல்லி கொடுக்கறதா பினான்சியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த பினான்சியல் லிட்ரேச்சர் அப்படி வேணும் நம்மளுக்கு அப்படின்னா, நம்ம பணத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணணும். இப்ப காசு வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ண விடும், நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிப்போம். அப்புறம் காசு இல்லாதப்போ ஐயோ செலவாயிடுச்சு அப்படின்னு அதை கரெக்டான என்ன பண்ணணும், இதுதான் செலவு பண்ணணும், இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற அறிவு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களால சீக்கிரம் பினான்சியல் பிளானிங் பண்ணிட்டு ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பணத்தை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியணும், அந்த பணத்தை நிறைய பணமா மாத்தறதுக்கு வழி தெரியணும். இப்ப பஸ்ல ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், நம்ம உடனே கடையில எடுத்து செலவு பண்ணிடும். அந்த 10 ரூபாவை 20 ரூபாய் மாத்துறது எப்படி கிடைக்கும், ஒண்ணு வேலை செஞ்சா அடுத்த 10 ரூபாய் கிடைக்கும். இல்ல அந்த 10 ரூபாவே எப்படி 20 ரூபாய் மாத்துறது அப்படின்ற டெக்னிக் தெரிஞ்சுக்கிறது தான் என்ன பண்ணுவோம், பினான்சியல் லிட்ரேச்சரி அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி செலவு பண்றது, ஸ்பெண்ட் பண்றது, சேமிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எப்படி அந்த பணத்தை செலவு பண்ணாம பாதுகாக்கிறது அப்படின்றத நம்ம கத்துக்கலாம். எதுக்கு இது இம்பார்ட்டன்ட், ஒய் இம்பார்ட்டன்ட், நிதி அறிவு எதுக்கு, நம்ம நிதியை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், எதுக்கு இதை பத்தி காசை எப்படி மெயின்டைன் பண்றோம்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சுத்தி இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, கடன்ல போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடன்ல போயிட்டு மாட்டிக்கிறாங்க. கடன், இஎம்ஐ, லோனு, வட்டி கட்ட முடியாது, அது போல நிறைய விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ பினான்சியல் நாலேஜ் இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா கடன் இல்லாத அவங்க ஹாப்பியா, கடன் இருந்தா என்ன பண்ணுவாங்க, சேடா ஃபீல் பண்ணுவாங்க. எப்பவுமே கடன் இருந்தா சேடா இருப்பாங்க, ஐயோ கடன் கொடுக்கணுமே அப்படின்றத ஒரு தயக்கமே இருக்கும். கடன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து என்ன பண்ணிக்கலாம், சீக்கிரம் பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம். ஜாலியா எப்ப வேணா என்ன பண்ணலாம், நம்ம என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம், எங்க டூர் போகணும்னு நினைக்கிறோமோ போய்க்கலாம், என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ படிக்கலாம், ஒருத்தர் கையில கை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம். ஃப்ரீடம்னா என்ன, ஜாலியா இருக்கிறது தான் ஃப்ரீடம் சொல்லுவோம். இதுதான் பினான்சியல் ஃப்ரீடம்னா நம்மளோட கடமைகள். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுட்டோம், இனிமேல நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் பினான்சியல் ஃப்ரீடம்ன்றது. அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது நம்மளோட ஃபேமிலிக்கு என்னென்ன அமௌண்ட் தேவை,
ஒருத்தருக்கு ஃபேமிலி இருந்தா அவங்க பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எஜுகேஷன் வேணும், எஜுகேஷனுக்கான செலவு, மேரேஜ்க்கான செலவு, இதெல்லாமே why is it important? நிதி அறிவு எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ நம்மள சுத்தி இருக்கவங்க நிறைய பேர், நம்மளும் சரி எல்லாருமே என்ன பண்ணுவோம், கடன் இல்லாதவங்களே இல்லாத இருக்காங்க. ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்க, ஈஸியா எல்லாருமே கடன் வாங்கிடுறாங்க. இஎம்ஐ பேங்க்ல இருந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஈஸியா எல்லா பொருளுமே இஎம்ஐல வாங்குறதுனால என்ன பண்றாங்க, மக்கள் தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க, கடன்ல போய் மாட்டிக்கிறாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் லிட்ரேச்சரி, ஃபினான்ஷியல் அறிவு இருந்தா அவங்க என்ன பண்ண முடியாது, ஈஸியா கடன்ல இருந்து அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பண்றதுக்குமான கடன் மட்டும்தான் வாங்கிப்பாங்க. தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக என்ன பண்ண மாட்டாங்க, கடன்களை மாட்டிக்க மாட்டாங்க. அடுத்தது ஹெல்ப்ஸ் அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நிதி சுகத்துக்கான வாய்ப்பை வழங்கும். ஃபினான்ஷியல் லிட்ரேச்சரியா இருந்ததுன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம். நம்ம நினைச்சிருக்கா நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ நம்மளுக்கு வேலைக்கு போகாத ஈஸியா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு காசு வந்து வரும். நம்மளோட இயர்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டன் பண்ண முடியும். நினைச்ச இடத்துக்கு நம்ம டூர் போறதோ ஸ்பெண்ட் பண்றதோ தேவையான விஷயத்த எல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் எதிர்காலத்தையும் குடும்பத்தையும் பாதுகாக்க உதவும். இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபினான்ஷியல் பிளான் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் பிளான் பண்றப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஃபேமிலியே எடுத்தீங்கன்னா பசங்களோட எஜுகேஷன், மேரேஜ், அடுத்து ரிட்டையர்மெண்ட், அடுத்து ஃபினான்ஷியல் செக்யூர் பண்றதுக்காக இன்சூரன்ஸ், இதெல்லாமே போட்டு வைப்பாங்க. இதெல்லாமே ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர்ல ஒரு பார்ட். இப்ப பில்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரேச்சரோட பில்லர்ஸ், தூண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட். பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வருமானம் எவ்வளவு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செலவு, நம்ம வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத ட்ராக் பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து எவ்வளவு செலவாகுதுன்னே தெரியாது, வருமானம் இருக்கும் வரும், அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, செலவுகளை அதிகமா பண்ணுவாங்க. அதனால ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 12,000 15,000 ரூபாய் வரையும் அவங்க குடும்பத்துல செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ண முடியும், வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. லோன் வாங்குவாங்க, அடுத்து அது திருப்பி இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குமே தவிர அவங்களால growth ஆக முடியாது. அப்போ வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியா செலவு பண்ணணும். இல்ல செலவு அதிகமாகும் நம்மளோட செலவுன்னா அப்ப என்ன பண்ணணும், இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்கம் இன்க்ரீஸ் பண்றப்போ நம்மளால சேவிங்ஸ் பண்ணிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஹாப்பி லைஃபா ரன் பண்ண முடியும். அடுத்து கடன் வந்து என்ன பண்ண முடியும், கடன் இல்லாத வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். அடுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவோம், இன்சூரன்ஸ் பிளானிங் பண்றது, இதெல்லாமே பினான்சியல் லிட்ரேச்சரோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து இயர்லியா இல்ல அப்படின்னாலும் கஷ்டம் தான் அந்த ஃபேமிலிக்கு, லாங் லைஃப் இருந்தாலும் கஷ்டம்தான். இப்போ சிங்கிள் பேரண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சடன்லா ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியை யாரு வந்து பாத்துப்பாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பிளானிங் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்கு செக்யூர் கிடைக்கும். இதுவே வந்து ஒரு 60 வயசுக்கு மேல இருக்காரு அப்படின்னா அவர் 60-50 வயசு வரையும் தான் அவளால் வேலைக்கு போக முடியும். அவர் சேவிங்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டுல ஹாப்பியா இருந்து சாப்பிட முடியும். இப்போ பாத்தீங்கன்னா வாட்ச்மேன்ஸ், செக்யூரிட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்கவங்க தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா பினான்சியல் பிளானிங் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட்காக எடுத்து வைக்காத ஃபேமிலிக்காக மொத்தமே செலவு பண்ணதுனால இப்ப என்ன பண்ணுவோம், வயசான காலத்து முடியலன்னா கூட என்ன பண்றாங்க, வேலைக்கு போயிட்டு ஏர்ன் பண்ற சூழ்நிலை இருக்காங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்சூரன்ஸ் பிளானிங்கும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கும் முக்கியம். இப்போ உடனே செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பட்ஜெட். ஃபேமிலியில மந்த்லி பட்ஜெட் எவ்வளவு, ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பட்ஜெட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். மாசம் மாசம் எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ சேவ் பண்ணுறோம், அடுத்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும். நம்ம சேவ் பண்ணுறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம்லேருந்து 20% இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 2,000 ரூபாய் வந்து நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். அந்த சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை கரெக்டான இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். லைக் மியூச்சுவல் ஃபண்டு, எல்ஐசி, இது போல ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்குற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளோட உடம்பு சரியா இல்லாத சிக்காயிடலாம், அடுத்தது வேலை வந்து இல்லாத போயிடலாம். இப்போ இயற்கை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மழை, சுனாமி, இது போல டைம்ல நம்மளால வேலைக்கு போயிட்டு ஏர்னிங் பண்ண முடியாது. அப்போ எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது கம்பல்சரி நம்ம எடுத்து வைக்கணும். எதிர்பாராத செலவு எமர்ஜென்சி வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ல இருந்து 6 மந்த்துக்கான நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு, பேசிக் எக்ஸ்பென்சஸ்க்கான செலவை நம்ம எடுத்து வைக்கணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த 5 ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ணணும், ரெகுலரா இப்பவே நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர்ன்றது உங்களோட மணியை எப்படி மேக் பண்றது அப்படின்றது கிடையாது, எப்படி அதை மேனேஜ் பண்றது, சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பணத்தை உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது எப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் எப்படி ட்ராக் பண்ணுவீங்க, உங்களோட அத்தியாவசிய செலவுகள் என்னென்ன அப்படின்றதும் நீட் அண்ட் வாண்ட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். எது நம்மளோட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சஸ், எது அன்னெசரியான நம்ம செலவுகள் அப்படின்றத கண்டிப்பா ட்ராக் பண்ணா மட்டும்தான் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும், ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூரா வச்சுக்க முடியும். உங்களோட செலவுகளை கண்காணிக்கும், சேமிப்பீடுகளை அமைக்கவும், உங்கள் நிதி எதிர்காலத்தை கட்டுப்படுத்தும். தேங்க்யூ.